ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு ஃபுட் அண்ட் பியாண்ட். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம கறி லீஃப் வச்சு ஒரு தொகையல் தாங்க பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். இது பண்ணதுக்காக நான் ஒரு பேன் எடுத்திருக்கேன். இது பேன் சூடானதுக்கப்புறமா நம்ம ட்ரை ரோஸ்ட் தாங்க பண்ண போகிறோம். இதுக்கு கடுகு ஒரு 2 டீஸ்பூன் நம்ம எடுத்துக்கிறோம். இதோட வெந்தயம் வந்து 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கிறோம். இது ரெண்டுத்தையும் நல்லா ரோஸ்ட் பண்ண போகிறோம். லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ண போகிறோம். நல்ல அரோமா ஸ்மெல் வரும். அது வரைக்கும் நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள். பேர்ன் பண்ணிடாதீங்க. ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா இதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா கூல்டவுன் ஆக விட்டுருங்க. இப்போ அதே பேனில் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் செசமி ஆயில் தான் நம்ம ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிவிட்டு இதோட 5 கப்பு கறி லீஃப், லூஸ்லி பேக்டு கறி லீஃப் வந்து ஒரு 5 கப்புங்க. அதை நல்லா நம்ம ரோஸ்ட் பண்ண போகிறோம். நல்லா ட்ரை ஆகி நீங்கள் வந்து நல்ல பவுடர் மாதிரி ஆகும். அது வரைக்கும் நல்லா ரோஸ்ட் பண்ண போகிறோம். பேர்ன் பண்ணிடாதீங்க. நீங்கள் இந்த மெத்தட் வேணாம் அப்படின்னா நீங்கள் சன்னில் கூட வச்சு காய வைக்கலாம். ஆனால் ரொம்ப நேரம் ஆகும். ஸோ நான் வந்து இது பேனில் லைட்டாக ஆயில் போட்டு லைட்டாக ரோஸ்ட் பண்ணியிருக்கேன். நல்ல பவுடர் மாதிரி வரும். அது வரைக்கும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ ஒன்று எடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி க்ரஷ் பண்ணால் பவுடர் மாதிரி ஆகும். அந்த ஈரப்பதம் இருக்கவே கூடாது. அது வரைக்கும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. பட் பேர்ன் பண்ணிடாதீங்க. இதையும் ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கூல்டவுன் பண்ண வச்சுருங்க. அதே பேனில் திருப்பி ஒரு 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு ட்ரை ரெட் சில்லி நம்ம ஆட் பண்ண போகிறோம். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு லெமன் சைஸ் டேமரிண்ட் வந்து நம்ம ஆட் பண்ணி லைட்டாக ஃப்ரை பண்ண போகிறோம். இது ஹார்ட்லி ஃபியூ செகண்ட்ஸ் தாங்க ஆகும். இது ஆனதுக்கப்புறமா இதையும் ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா கூல்டவுன் பண்ண வச்சுருங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணோம் இல்லையா, கடுகும் வெந்தயமும், அதை போட்டு ஃபஸ்ட்டு நம்ம பல்ஸ் பண்ணி நல்லா பவுடர் மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு கிரைண்ட் பண்ண போகிறோம். இது கிரைண்ட் பண்ணதுக்கப்புறமா இதோட ரெட் சில்லியும் ஆட் பண்ணி நம்ம கிரைண்ட் பண்ண போகிறோம். இப்போ கடுகும் வெந்தயமும் ஃபஸ்ட்டு போட்டு நம்ம கிரைண்ட் பண்ணோம். இப்போ நான் ரெட் சில்லி போட்டு நான் திருப்பி ஒரு பல்ஸ் பண்ணி நான் கிரைண்ட் பண்ணுறேன். இது ஆனதுக்கப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச அந்த கறி லீஃபை வந்து நம்ம எல்லாத்தையும் போட்டுறோம். அதுக்கப்புறம் அந்த டேமரிண்டும் நம்ம ஆட் பண்ணி நல்லா ஃபைன் பவுடராக வராது, ஓரளவுக்கு கொஞ்சம் திக் பேஸ்ட் மாதிரி வரும். அதற்கும் நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் சால்ட்டும் போட்டுக்கோங்க. வேணும்னா கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணி கிரைண்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் மாதிரி வராது, பட் நல்லா அந்த ஈரப்பதம் இருக்கிற மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி வரும். இப்போ ஒரு பேனில் 1/4 கப்பு செசமி ஆயில் தாங்க நான் எடுத்திருக்கேன். இது ஹீட் ஆனதுக்கப்புறமா கடுகு வந்து ஒரு 2 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் குமின் சீட்ஸ் வந்து ஒரு 1 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. அப்புறம் சென்னா தால் வந்து ஒரு 1 டீஸ்பூன் எடுத்துகிட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். அது ஆனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச அந்த கறி லீஃப் பேஸ்ட் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம ஆட் பண்ணுறோம். இதோட நான் தாளிக்கும் போதே கார்லிக்கும் நான் எடுத்திருக்கேன். இப்போ அந்த சீசனிங் எல்லாமே நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச கறி லீஃப் பேஸ்ட்டை தான் நம்ம ஆட் பண்ணுறோம். நல்லா அந்த ஆயிலில் நல்லா கம்பைன் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்கள்.
ஒரு 1 to 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆயில் லூஸ் அவுட் ஆக ஆரம்பிக்கும். அதுதான் பர்ஃபெக்ட் டைமு. இந்த ஸ்டேஜில் ஜாகரி ஒரு 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸ்டவ்வையும் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க. ஈஸியான ஒரு 10 மினிட்ஸ் 10 to 20 மினிட்ஸில் பண்ணுற மாதிரி ஒரு கறி லீஃப் தொகையல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிப்பியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண கன்சிடர் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீக் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாங்களா?